விண்வெளி ஸ்பேஸ்க்குலாம் போகணும்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவாகும். அது போக ட்ரைனிங், நாசா அப்ரூவல், அது இது நிறைய தேவைப்படும். ஆனா அமெரிக்கால ஒரு பைசா செலவு இல்லாம ஃப்ரீயா ஸ்பேஸுக்கு கூட்டிட்டு போறாங்க. இது உண்மையா இல்ல ஸ்கேமாங்கிறத இன்னைக்கு கண்டுபிடிக்க போறோம். டிடெக்டிவா போய் வேலைய ஆரம்பிக்கலாமா? என்டர் ஆன உடனே வந்து பாத்தீங்கன்னா குளோப் மாதிரி ஒரு பால்ல லைட் எல்லாம் செட்டப் பண்ணி உலகம் அப்படியே சுத்தற மாதிரி ஒரு வைப்ல வச்சிருக்காங்களாம். உள்ள போனா ரொம்ப டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் போங்க அப்படின்னு சொன்னாங்க. வாங்க நம்ம போய் அதை பார்ப்போம். வாவ், நான் தரையில குதிச்சா எவ்வளவு ஃபோர்ஸா குதிக்கிறேன்னு இந்த மெஷினுக்கு தெரியுமா? நிஜமாவே நான் ஜம்ப் பண்ண இங்க தெரியுது. அந்த ஹென்ரிக்கு நான் இங்க கொலுசு போட்டுட்டு நடந்தா ஜெர்மனில கேக்குமா? ஏப்பா, ஜம்ப் பண்ணதுல மூச்சு வாங்குது, பாடி ரொம்ப வீக். இவன் டம்மி தான் போல இருக்கு. இங்க பாருங்க, இது இருக்குல்ல, இத நான் வந்து சுத்தினேன் அப்படின்னா இந்த எரிமலை இருக்குல்ல அது வந்து அப்படியே கொந்தளிச்சு வருமா. ஆனா உள்ள வந்து இந்த ஸ்கூல் ப்ராஜெக்ட் மாதிரி மண்ணு தான் போட்டு வச்சிருக்காங்க. டம்மி போல. டம்மி பாவா. 107 கிலோ பால அப்படியே கீழே தொங்க விட்டுருக்காங்க. இதெல்லாம் கீழே விழுந்தா என்ன ஆகும்? இதெல்லாம் பிசிக்ஸ்ல படிச்சது. ஏர்த் எப்படி சுத்துன்னு இதை வச்சு கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் தெரியலப்பா, மறந்து போச்சு. இந்த உலகம் ஒரு உருண்டை. ப்ரூஃபுக்கு இங்க பாருங்க. வாழ்க்கை ஒரு வட்டண்டா. இங்க ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்குறவன் ஜெயிப்பான். அதை நீ இன்னும் புரிஞ்சுக்கல. இந்த உலகம் ஒரு ரவுண்டு சுத்துறதுக்கு 365 நாள் ஆகும். ஆனா நான் உங்களுக்கு 3 செகண்ட்ல சுத்தி காமிக்க போறேன் பாருங்க. இங்க இருக்க இந்த கண்ணாடிய உத்து பார்த்தா இதுக்குள்ள இருக்க குட்டிகள் எல்லாம் பெருசா தெரியும். மீட்டராய்ட் ஸ்டோன் வந்து இங்க நிறைய நிக்க வச்சிருக்காங்க. ஆனா எதுவுமே ஹைட் ஆர்டர்லயே இல்ல, அப்படியே ரேண்டமா வச்சிருக்காங்க. அநேகமா இதெல்லாம் ஸ்பேஸ்ல இருந்து எடுத்த கல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டச் த மூன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனா மூணை தான் காணோம். ஒருவேளை அடியில இருக்குமோ? ஓ, இந்த பிக்சரை தான் சொல்றாங்க போல. மூதேவி, உங்க அப்பனை எரிச்ச இடம் அங்க இருக்கு. அங்கயா? அப்ப இது யாரு? இந்த ஸ்பேஸ் கேம்ல ஜெயிச்சா நம்ம நாசாக்கு போலாமா? இதெல்லாம் எனக்கு கை வந்த கலை. எப்படி ஜெயிச்சுட்டு வரேங்கிறத மட்டும் பாருங்க. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. இந்த இடத்துல ஒரு பாலை போட்டா சும்மா கர 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 கரன்னு சுத்துமா. ஆனா அதுக்கு காசு போடணும். என்கிட்ட காசு இல்லப்பா. ஏய், இங்க பாருங்க, நான் கையாட்டுறதுக்கு ஏத்த மாதிரி இந்த ஆறாவும் அப்படியே மாறுது. இதுல எனக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்சிருக்கு. வாங்க காமிக்கிறேன். இதுக்கு பேர் தான் சப்கான்ஷியஸ் மெமரி பவர். இந்த பவர் மூலமா என்னால எதை வேணாலும் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியும். இதை எப்படி என் கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன்னு பாருங்க. நான் நினைச்சா எதை வேணாலும் மாத்த முடியும். அதுக்கான சாம்பிள் தான் இது. எனக்குள்ள ஏகப்பட்ட பவர்ஸை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன்டா. இந்த லெக் மார்க் போட்ட இடம் இருக்கு பாத்தீங்களா, இங்க மட்டும் தான் நம்ம கால் வச்சு நடக்கணும். இல்லன்னா நீங்க அவுட் ஆயிடுவீங்க. இப்போ நான் உங்க எல்லாருக்கும் ஒரு மேஜிக் காட்ட போறேன். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. எனக்கு பின்னாடி பாத்தீங்களா வெறும் செவுரு தானே தெரியுது. இப்போ பாருங்க, ஸ்பேஸுக்கு வந்துட்டேன். தரையில இருந்து அப்படியே ஸ்பேஸுக்கு வந்துட்டேன். எப்படி சூப்பரா இருந்துச்சா? வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. இது சாதாரணமான வெயிட் மெஷின் இல்ல. இந்த வெயிட் மெஷின் மூலமா நம்ம ஒவ்வொரு பிளானட்லயும் எவ்வளவு வெயிட் இருக்கோங்கிறத காமிக்குது. இந்த நியூட்ரான் ஸ்டார் இருக்குல்ல, அதுல என்னோட வெயிட் பில்லியன்ல காமிக்குது. ஆனா மெர்க்குரியில தான் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது. அப்ப நம்ம வெயிட் ஜாஸ்தியா இருந்தா அது நம்மளோட தப்பு கிடையாது, யூனிவர்ஸோட தப்பு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. வாவ், இந்த பட்டனை பிரஸ் பண்ணா ஒவ்வொரு பிளானட்டோட ஸ்மெல்லையும் நம்மளால ஸ்மெல் பண்ண முடியுமா? என்கிட்ட இருக்க
இருக்க சூப்பர் பவர்ஸ் எல்லாம் வச்சு என்னால தனியா ஒரு பிரபஞ்சத்தையே உருவாக்க முடியும். நான் நினைச்சா என் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு புது உலகத்தையும் உன் கண்ணு முன்னாடி படைக்க முடியும்டா. இப்ப பாக்குறியா? இதுதான் நான் உருவாக்குன பிரபஞ்சம். இங்க எல்லாரும் ஃப்ரீயா ரெண்ட் இல்லாம தங்கிக்கலாம். தார் இங்க வந்தப்ப அவரோட வெப்பனை இங்க வச்சுட்டு போயிட்டாரு போல, அத பத்திரமா எடுத்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் விட கடைசியில ஒண்ணு நடந்துச்சு, அதுதான் அன்எக்ஸ்பெக்டட். இது ஒரு சூப்பரான விஷயம். இந்த பக்கம் கை வச்சா சூடா இருக்கும், இந்த பக்கம் கை வச்சா சில்லுன்னு இருக்கும். இப்போ நம்ம கையை இங்க வச்சுட்டு அப்படியே இந்த ஸ்கிரீன்ல காமிச்சா அந்த அச்சு தெரியும். கேமரால சரியா தெரியலன்னு நினைக்கிறேன், பட் நேர்ல சூப்பரா தெரியுது. நான் லூசு மாதிரி என்ன பண்ணேன், கையை இதுல வச்சுட்டு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஒரு சின்ன பையன் வந்து இங்க வைக்க கூடாது, இங்க வச்சுட்டு காமிங்க அப்பதான் தெரியும்னு சொல்லிட்டு போனான். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். இது பாருங்க, இது வந்து லேசர் கேம் மாதிரி ப்ரொஜெக்டர்ல வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. நம்ம மூமெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி இது வந்து அப்படியே ஷேக் ஆகும். எல்லாருமே வந்து இது மேல நடந்து விளையாடிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம இருக்கிற இடம் தான் மார்ஸ். இங்கே நம்ம கால் வைக்கிற ஒவ்வொரு தடத்தையும் பார்த்து வைக்கணும், இல்லைன்னா உள்ள போயிடுவோம். எனக்கு ஏதோ பேய் பில்டிங்குள்ள வந்த மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு கார் கேம், அதாவது டேஷிங் கார் மாதிரி இல்ல, நம்ம ரிமோட் கார் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்களேன், இங்க மூவ் ஆகுதுல்ல, இதுதான் நம்மளோட கார். இந்த ஸ்கிரீன்ல எப்படி போகணும் அப்படின்னு நம்ம கமாண்ட் கொடுத்தா அதுக்கு ஏத்த மாதிரி இந்த காரு மூவ் ஆகும். இந்த பால் கூடவே வருது, நம்மளை விட்டு போகவே போகாது போலயே. நான் உன்னை விட்டு போக முடியாது. என்ன பண்ணாலும் அந்த பக்கம் போகாம கூடவே வருது. ஓயாமல இந்த மூஞ்ச பார்க்க முடியாது. இந்த பால ஃபாஸ்டா சுத்துனா கிளவுட்ஸ் ஃபார்ம் ஆகுமா, கை வலிக்கு சுத்துனேன். கடைசியில உள்ள சோப்பு தான் இருக்கு. இது ஒரு டிஃப்ரெண்டான கேம். இங்க மேல தெரியுற குச்சி இருக்குல்ல, அதை கரெக்டா அந்த லைட்டு கிட்ட கொண்டு போய் ஸ்டாப் பண்ணணும். நானும் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு வரவே இல்லை. அப்புறமா வேற ஒருத்தவங்க நிறுத்தி வச்சுட்டு போனாங்களா, அங்க போய் நின்று நான் தான் பண்ண மாதிரி காமிச்சுக்கிட்டேன். எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன பையன் தனியா விளையாடிட்டு இருந்தான், சரி அவனுக்கு கம்பெனி கொடுப்போம்னு சொல்லிட்டு நானும் விளையாடினேன். இந்த கேம்ல நம்ம கைய வச்சு எய்ம் பண்ணி ஷூட் பண்ணணும். ஒரு வழியா அந்த கேம்ல நாங்க ஜெயிச்சிட்டோம். இங்க வந்து ஒரு டோம் தியேட்டர் இருக்கு, இதுக்குள்ள போறதுக்கு நம்ம தனியா டிக்கெட் வாங்கணும். நான் கூட பாதி ஸ்கிரீனுக்கு தான் தெரியும் அப்படின்னு நினைச்சேன், ஆனா ஃபுல் ஸ்கிரீனுக்குமே போட்டிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. நான்லாம் எட்டி எட்டி பார்த்தேன்பா. 3D கிளாஸ் போடாமையே 3D ஃபிலிம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஒரு பொண்ணு இதுல சுத்திட்டு இருந்துச்சு, பார்த்துட்டு எனக்கும் ஆசையா இருந்தது. நானும் கரகரன்னு சுத்திட்டு வந்தேன். இதுல சுத்தினா அப்படியே ஸ்பேஸ்ல பறக்கிற மாதிரி இருக்கும். கடைசியா இந்த கடைக்கு போகும்போதுதான் ஒரு சூப்பரான மேட்டர் இங்க கண்ணுல பட்டுச்சு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இங்க இந்த ஃபியூயல் அண்ட் ஆக்சிஜனை வந்து நம்ம ஒரு கரெக்டான ரேஷியோல கொடுத்துட்டு ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணா அந்த பாட்டில் வந்து அப்படியே டாப் வரைக்கும் போயிட்டு வரும். பாருங்க, லாஸ்ட்ல வச்சிருந்தாலும் லேட்டஸ்டா வச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரி இடம்லாம் நான் ஸ்கூல் படிக்கும் போது இருந்திருந்தா இந்நேரம் நானும் ஒரு நாசா சயின்டிஸ்டா இருப்பேன். ஃப்ரீயா இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. நிஜமாவே இந்த இடம் வேற லெவல்ல ஃபன்னா இருந்துச்சு. நாங்க செமையா என்ஜாய் பண்ணோம். இந்த லொகேஷனை டிஸ்கிரிப்ஷன்ல டேக் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, அண்ட் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.